பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மேல் உண்டாகட்டும். நம்ம மெஸ்ஸையாவின் தீர்க்க தரிசனங்கள் அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நம்ம மெஸ்ஸையாங்கிற நபர் அந்த எப்பேற்பட்ட ஒரு நபராக வாழ்ந்துட்டுருக்காங்க. பழைய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டுச்சு, புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டுச்சு, அந்த மெஸ்ஸையா யார் என்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். மெஸ்ஸையா யார் என்பது பார்க்குறத விட அது எப்பேற்பட்ட தன்மை உடையவருங்கிறத பார்த்து வரோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து என்பது மெஸ்ஸையா என்ற அர்த்தம். ஏன் மெஸ்ஸையா என்று சொல்லப்பட்டார், அப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்போது யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தோம். பிதா தெளிவாக சொல்கிறாங்க, குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவை கனம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குமாரனை ஒருவன் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக எனக்கு மீட்பு கொடுக்கும்படியாக, ரட்சிப்பு கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார், மெஸ்ஸையாவாக கொடுத்தார். விசுவாசித்தால் மாத்திரம்தான் நீங்கள் பிதாவை கனம் பண்ணுவதாக என்று அர்த்தம். சரி, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வசனங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில வசனங்கள் இன்னும் நம்ம பார்த்துட்டு போகிறோம். யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், பூமியில் இருந்துண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து பூமி கர்த்தர்களை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரும் மேலானவர் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வசனம் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது இந்த பூமிக்கு அடுத்த விஷயம் குறித்து பேசவே இல்லை. இந்த பூமி உள்ள மனுஷனாக பாசிட்டிவிட்டி கொடுக்கும்படியாகவோ நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாகலாம் அவர் வரவே இல்லை. அவர் இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன, பரலோகத்தின் சுவிசேஷம், பரலோகத்திலேருந்து ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வராரு. அந்த சுவிசேஷத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா தான் மெஸ்ஸியா என்பதும் இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆதியாகம புஸ்தகத்தில் ஏவாள்ட்டு சொன்னாங்க, உன்னுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புரோட்டோ இவாஞ்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முந்தைய அந்த காஸ்பல், அந்த ஒரு குட் நியூஸை பார்த்திங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஏவாளின் வித்துன்னு சொல்லி அவர் தான் மெஸ்ஸே என்பதை நமக்கு ஐசையாலேருந்து, எரேமியாலேருந்து, தானியேல், எசேக்கியேல் எல்லாம் சுட்டி காமிச்சு, மோசே, ஆபிரகாம் எல்லாம் இந்த மெஸ்ஸையாவை பார்த்ததுக்கப்புறம், அவங்க காலத்தில் பார்த்ததுக்கப்புறம் இப்போது உலகத்தில் அவர் மனுஷனாக வந்து நமக்காக மரித்தார். அவர் பார்த்திங்கன்னா பூமிக்கு உள்ள விஷயங்களை பற்றி பேசவே இல்லை. அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய பேரபிள்ஸும் ஆண்டவர் சொன்னாங்க, நமக்காக ஊமைகளையும் சொன்னாங்க. யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 34 பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் வார்த்தையை சுமந்து கொண்டு வரார். ஆக்சுவலாக அது மாத்திரம் இல்லை, அவருக்குள்ள அளவில்லாமல் ஆவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர் மெஸ்ஸையா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மெஸ்ஸையா என்பது பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் மனுஷனுடைய சாபத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்து மனுஷனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், நம்மளை நீதிமானாக மாற்றுவார். இயேசு சொல்கிறாங்க யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காரு. என் பிதா வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்காரு. இப்போ வானத்திலிருந்து கொடுத்த மெய்யான அப்பம் சொல்லும்போது, மோசே வந்து இஸ்ரேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் தனக்கு அப்பம் வேணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அவங்களுக்கு 40 வருஷம் பார்த்திங்கன்னா அந்த வனாந்தர வாழ்க்கையில் தினமும் ஆண்டவர் அவங்க அப்பம் கொடுத்தாங்க. இது வானத்துலேருந்து ஹெவன்லி மன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, பரலோகத்தில் வந்த ஒரு மன்னா. இப்போ கடவுள் சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறாங்க, இப்போ எப்படி அந்த வனாந்தர வாழ்க்கையிலே மன்னா கொடுக்கப்பட்டுச்சோ இஸ்ரேல் மக்களுக்கு, இன்றைக்கி உங்களுக்கு நான் தான் மன்னா, என்ன பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அவர் சுட்டி காட்டுறார். அது மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இது நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த எபிசோட்லையும் பார்த்தோம். சமாரிய பெண் இயேசுவோட இந்த உரையாடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த மகளுக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் எங்களுக்கு
மெஸ்ஸையா வந்து வெளிப்படுத்துவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் தான் அந்த மெஸ்ஸையாங்கிற விஷயத்த அவர் அந்த அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சமரிய நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவாள், இது மாதிரி நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார், இவர் தான் அந்த மெஸ்ஸையா, இவர் தான் அந்த மெஸ்ஸையா சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சுட்டி காமிச்சார். அப்போது மெஸ்ஸையா வரும்போது அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சுட்டு இதெல்லாம் விவரித்து காட்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சமாரியாவில் மாத்திரம் நாங்கள் வணங்க மாட்டோம் கடவுளை, நாங்கள் எருசலேமில் மாத்திரம் வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கே போனாலும் இறைவனை வணங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. சமாரிய மக்கள் பார்த்திங்கன்னா எருசலேம் மக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து சமாரிய மக்களை அவங்க ஏற்றுக்கலை. சமாரியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் உண்டு, மவுண்ட் கெரிசமில் ஒரு டெம்பிள் உண்டு அவங்களுக்கு. சமாரிய மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் வணங்குவாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் பார்த்திங்கன்னா எருசலேமில் போய் அந்த செகண்ட் டெம்பிள் 20 கெட்டுன்னு அந்த செகண்ட் டெம்பிளில் போய் வணங்குவாங்க. அப்போது அவங்களுக்கு தனி டெம்பிள் உண்டு, இவங்க தனி டெம்பிள் உண்டு. ஆனால் எல்லோருமே யூதர்கள் தான். ஆனால் இவங்க ஒரு மிக்ஸ்ட் பிரீட் மாதிரி இந்த யூதர்கள் சமாரிய மக்கள். அதனால இந்த யூத மக்கள் இவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அந்த மகள் தெரிஞ்சிருக்கு, மெஸ்ஸையா வரும்போது நாங்கள் எல்லோரும் எந்த இடத்துலையும் வர்ஷிப் பண்ண முடியும், நாங்கள் ஆராதிக்க முடியும் நம்பிக்கை இருக்குது. சமாரியாவில் மாத்திரம் கிடையாது, மவுண்ட் கெரிசமில் கிடையாது, எருசலேமில் டெம்பிளில் மாத்திரம் கிடையாது, நிச்சயமாக எல்லா இடத்துலையும் பண்ண முடியும். அப்போ நீங்கள் தான் மெஸ்ஸையா என்பதை அந்த மகள் சுட்டி காட்டுவார். யோவான் புஸ்தகத்தில் இதுக்கு இந்த 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 பெண் சொன்ன இந்த சமாரிய மகள் சொன்ன விஷயத்துக்கு அதே அதிகாரத்தில் 26 வருஷம் அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அப்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் தான் அந்த மெஸ்ஸையா, நான் தான் அந்த வார்த்தை, நான் தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மெஸ்ஸையா என்பதை அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ யார் அந்த மெஸ்ஸையாங்கிறது பார்க்க அவசியம் இல்லை, ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டார் நான் தான் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லி. இந்த மெஸ்ஸையா எப்பேற்பட்ட தன்மையுடையவர், பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம தெரிஞ்சாலே நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிரும். அது மாதிரி யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. இனி வர்ற வசனம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் சொல்லுவாங்க. நான் தான் ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவை நம்பி நான் வரும்போது ஸ்பிரிச்சுவல் இந்த ஆண்டவர் வந்து சொல்லும்போது பாருங்கள், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அப்போ இவர் சொல்லும்போது வந்து லிட்ரலாக ஒரு அப்பத்தை சொல்லலை, நான் ஒரு அப்பத்தை கொடுக்கேன், இந்த அப்பத்தை சாப்பிட்டு உனக்கு வயிறு பசி வரவே வராது, நான் தண்ணி கொடுக்கேன் உனக்கு தாகம் வராது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம், இது வந்து ஆவிக்குரிய விஷயம். அப்போ இது வந்து ஒரு லிட்ரல் சென்ஸாக இருந்துச்சு, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், ஜீவ அப்பம் எங்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதல்ல எனக்கு வயிறை பசிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இது ஜீவ அப்பம்னு சொல்லும்போது நல்லா தெரியுது, இவர் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக பேச வராங்க. இவர் தான் நம்மளுடைய லிவிங் மன்னா, இவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு கொடுக்கப்பட்ட, எப்படி மோசே காலத்தில் ஆண்டவர் மன்னா கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆண்டவரே சொல்கிறாங்க, நான் தான் அந்த ஜீவ அப்பம் அப்படிங்காங்க. என்னை நம்புகிறவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்காங்க. 8:12 சொல்கிறாங்க. அது யோவானில் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கான். மறுபடியும் இயேசு சொல்கிறாங்க, நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் யோகா பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் மெடிடேட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் எங்கேயும் போகணும் அவசியம் கிடையாது. இந்த மெஸ்ஸையா தெளிவாக சொல்லிட்டாரு, நான் தான் ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருள் நடக்க மாட்டான்ப்பா, உனக்கு ஜீவ ஒளி உலகத்தை தார அப்படிங்காரு. அப்போ இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய இருதயத்தில் நமக்கு ஜீவ ஒளி வரும். நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாகம் வராது. இந்த வார்த்தையை நம்ம புசிக்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை புசிக்க நம்ம தாகமும் வராது. நமக்கு ஜீவ ஆத்மாவும் ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 தடவை மெய்யாகவே பைபிளில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் மெய்யாகவே ட்ரூலி சொல்லும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனம் என்று ஸ்காலர்ஸ் கருதுவாங்க. அப்போது இங்கே மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் தான் ஆடுகளுக்கு வாசல் அப்படிங்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில டிரான்ஸ்லேஷனில் வந்து ஐ எம் த வே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இல்லை, ஐ எம் த டோர் தான் கரெக்ட். ஆக்சுவலாக வேங்கிறது பார்க்கும்போது வெறும் நான் வழிங்க சொல்லவில்லை, நான் தான் கதவு அப்படிங்கார் ஆக்சுவலாக. அப்போ என்னை தாண்டி தான் நீங்கள் போய் ஆகணும். அப்போ இன்றைக்கி பரலோகத்துக்கு போகும்போது எப்போதும் சொல்லுவேன், நான் சர்மன்ஸ் எடுக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக வாசல் நிற்பார். ஆக்சுவலாக அவரை நவுட்டுட்டு நீங்கள் தள்ளி போங்க நான் போகணும்னு சொல்ல முடியாது. அவர் நிற்பார். நீங்கள் அவரை போல இருந்தால் மாத்திரம்தான், அவருடைய ஆவி பெற்றவனாக இருந்தால் மாத்திரம்தான், அவரை விசுவாசித்தா மாத்திரம்தான் அவருக்கு உள்ளோடி போய் அந்த பக்கம் போய் சேர முடியுமோ இல்லை. என்றால் இயேசு கிறிஸ்து
வழி கிடையாது, வழி காட்ட வந்தவரும் கிடையாது. அவர் வாசல், அவர் ஜீவ வாசலாக இருக்கிறார் நமக்கு. அந்த யோவான் புஸ்தகத்தில் 10ல் 11 சொல்லப்பட்டிருக்கு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை குடிக்கிறான்னு சொன்னவர் சொல்லதை மட்டும் செய்யலை, அவர் உண்மையாகவே தன் ஜீவனை இந்த உலகத்துக்காக நமக்காக கொடுத்தார். எல்லா ஆடுகளுக்காகவும் கொடுத்தார். அந்த ஆடு கழுத்தை அறுத்து பலி செலுத்த வேண்டிய அந்த ஆடை நம்மளை நிப்பாட்டி வச்சுட்டு அவர் நமக்காக பலி செலுத்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் சுமந்து அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றது மாத்திரம் இல்லை, செஞ்சு காமிச்சார். 11:25 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ரிசரக்ஷன், அவர்தான் ஜீவன், அவர்தான் லைஃப். நமக்கு இந்த இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம ரிசரக்ட் ஆகணும், நமக்கு ஜீவன் தேவைப்படுது. அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஆன்மீக தாகத்தையும் அவர் தீர்க்கிறார். இன்றைக்கி ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மாவில் திருப்தி இல்லாமல் நம்ம எம்டியாக காணப்படுவோம், ட்ரையாக காணப்படுவோம். நமக்கு என்ன வழி எங்கே போகணும் தெரியாது, நமக்காக யார் இருக்கான்னு தெரியாது, நமக்கு எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது. எல்லா அந்த 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 ஒரு ட்ரைனஸில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறாங்க, நான் உனக்கு ஜீவாபமாக இருக்கேன், நான் உனக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறேன், நான் உனக்கு வாசலாக இருக்கிறேன், நான் உனக்கு வழியாக இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல மேய்ப்பனாக நான் என்னோட ரத்தத்தை கொடுத்து என் ஜீவனை கொடுத்து உன்னை காப்பாற்றுறேன், நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் நான் ஒளியாக இருக்கிறேன் எல்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆன்மீக தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். இவர்தான் கடவுள், இவர்தான் மெஸ்ஸையா. மெஸ்ஸையா என்பவர் இப்பேற்பட்ட விஷயங்களை செய்வது தான் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இதுதான் ஆண்டவர் செஞ்சார், இது மனுஷனுக்கு செய்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசாசின் கூரையும் அவனுடைய வேரையும் அவனுடைய தலையையும் அவர் சிலுவையிலே நசுக்கினார். பிசாசு என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா, இந்த மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு பிசாசு பார்த்திங்கன்னா நம்மளை அமுக்கி வச்சுட்டு இருந்தா, இந்த பிசாசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவன் கொடுத்து நசுக்கி அவனை அனுப்பினார். இன்றைக்கி நமக்கும் பரலோகத்துக்கும் எந்த ஒரு தடை இல்லாமல் இயேசு மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அதன் மூலமாக நம்ம சொர்க்கத்துக்கு போய் சேர முடியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்து நம்ம மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.